இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை நானு பிரிச்சுட்டேன். ஏன் தெரியுமா? நீ விலையேற பெற்றவள், மதிப்புக்குரிய ஒரு மகள், மதிப்புக்குரிய ஒரு மகன். இன்னைக்கு உங்க அடையாளத்தை எப்படி கெடுத்தாங்க? பணம் இல்லைன்னு மதிக்கல, சில பேர் குள்ளமா இருக்கிறான்னு மதிக்கல, சில பேரை வாழ்க்கையில ஏதோ ஒரு இனத்துல பிறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க அங்க உட்காரு, இங்க உட்காரு, இவன் அவனை திறத்துறான், இவன் அவனை திறத்துறான், இவன் நசுக்கப்படுறான். குடும்பங்கள்ல மதிக்க மாட்டாங்க. குடும்பத்திலே சொந்தத்திலேயே 4 சகோதரர்கள் மத்தியில பணம் இருந்தா அப்பா அந்த பிள்ளைய தனியா மதிப்பு கொடுக்குறாங்க. இது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கிறோம், எப்படியெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்துறாங்க. ஆனா உங்க மதிப்பு இந்த உலகத்திலிருந்து வந்ததல்ல, நீங்க தான் மதிப்புள்ளவர்கள். எந்த போய் மதிப்பு இருக்குன்றீங்களா? நான் என்னையா மதிப்பு? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு 4 சவரனோ 5 சவரன் செயின், ஒரு 6 சவரன் செயின், நீங்க வேலை செஞ்சு இப்படி இறங்கும் போது திடீர்னு கழண்டு காவா உள்ள போயிடுச்சுப்பா, ஒரு குச்சி விட்டு தூக்குறீங்க, அழுக்கோட வருது. இந்த அழுக்கால அந்த கோல்டு மதிப்பு இழக்குமா? 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 ஒருவேளை நீ அழுக்கல விழுந்தாலும் உன் மதிப்பை நீ இழக்கவே முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மள பாக்குறோம், நான் சரியில்லையா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படியா கர்த்தர் பார்வையில கனமா இருப்பேன்? இல்ல இல்ல, நீங்க யாராலையும் கனப்படுத்தப்படல. உன் மேல இருக்கிற சட்டம் உன்னை கனப்படுத்தல, உன் குடும்பம் உன்னை கனப்படுத்தல, உன் உறவு உன்னை கனப்படுத்தல. அவர் சொல்றாரு, நீ என்னுடையவள், நான் உன்னுடையவன். மகனே, கர்த்தர் சொல்றார், you are so precious.